கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சுவிசேஷத்தில் உள்ள சாராம்சமும் சிறப்பம்சங்களும் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் இங்கே தொடர்ச்சியாக ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலிருந்தும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து இந்த குறிப்புகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிற வார்த்தை நானே. இந்த வார்த்தை இந்த வசனத்திலே உள்ள சுவிசேஷத்தின் சாரம்ச வார்த்தையாக இருக்கிறது. எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் இயேசுக்கு தான் அதில் சாரம்சமாக இருக்குல்ல. நேரடியாக இயேசு அவர் வாயினாலே அந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக வழியும் சத்தியம் என்று சொல்லும்போது இந்த சுவிசேஷத்தில் உள்ள சிறப்பம்சங்களை இந்த வார்த்தை எடுத்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம், ஜீவன் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவசியம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஜீவன் என்று சொன்னால் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் குறிக்கிற வார்த்தையோடு நித்திய ஜீவனையும் குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆக இந்த நாம் அறிவிக்காமல் போகும்போது மக்கள் இந்த பூமியிலே ஒரு நல்வாழ்வையும் இழந்து போவார்கள், நித்திய வாழ்வையும் இழந்து போவார்கள். ஆக இந்த ஜீவன் என்கிற வார்த்தை, ஜீவனமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிற வார்த்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான அவசியத்தை அது எடுத்து காண்பிக்கிறது. இப்போது இந்த வசனத்தில் உள்ள சாரம்சமாகிய நானே என்கிற வார்த்தையிலிருந்து ஒரு 9 குறிப்புகளை நாம் தியானிக்கும்படியாக நாம் ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 குறிப்புகளை நாம் தியானித்து முடித்தோம். அவரே நம்முடைய மிருதுகளை குலைத்து போடுகிறவர், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் அதை பார்த்தோம். இன்றைக்கு மனிதன் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய பாவத்துக்கான நிவாரணத்தை தானே தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவன் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அங்கலாய்த்து அவனால் அது முடியவில்லை என்கிற ஒரு ஏமாற்றத்தோடு அவன் இருக்கிறான். அது அவனால் முடியாது என்று சொன்னால், பாவியாக இருக்கிற ஒரு மனிதனால் அவனுடைய பாவத்துக்கு நிவாரணத்தை அவனாக செய்து கொள்ள முடியாது, வேறு எவராலும் செய்து முடிக்க முடியாது. ஏனென்றால் உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஆதாம் மூலமாக இந்த பூமியிலே வந்திருக்கிறபடினாலே அத்தனை மனிதர்களும் பாவியாக இருக்கிறார்கள். ஆகவே பாவமில்லாத ஒருவர் தான் இந்த பாவ நிவாரணத்தை செய்ய முடியும். ஆகவே தான் ஆதாம் வழியாக வராமல் வார்த்தையாக கன்னி பெண்ணாகிய மரியாளுக்கு நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி வார்த்தையாக அறிவிக்கப்பட்டு அந்த வார்த்தை இந்த பூமியிலே மாம்சமாகி 33 ஆண்டு காலங்கள் இயேசு என்கிறவராய் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். குருடனை பார்க்க வைத்தார், ஊமையை பேச வைத்தார், சப்பானை நடக்க வைத்தார், மரித்தோர் உயிரோடு எழுப்பினார், குஷ்ரோகிகளை சுஸ்தமாக்கினார். எல்லா அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்து முடித்து மனிதனுடைய ஒட்டுமொத்த பாவத்துக்கான நிவாரணமாகிய பாவம் இல்லாத அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் செய்த இந்த செயல்தான் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்கு நிவாரணமாக இருக்காதான் அவர் சொல்கிறார் நானே அப்படின்னு. உலகத்தில் மனிதர்கள் எவ்வளோ வழிகளை பின்பற்றுறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய பாவ பிரச்சனை தீர்க்குங்கிற எண்ணத்தில் தான் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆக அது அவங்களுக்கு உண்மையான ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது இல்லை, பாவ நிவாரணத்தை கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் பாவ நிவாரணத்தை கொடுக்க முடியாத செயலாகவும் அதை செய்கிற நபரும் பாவியாகவும் இருக்கிறார். பாவம் இல்லாத ஒருவர் தான் இதை செய்ய முடியும். தேவன் மட்டும்தான் பாவம் இல்லாதவர், பாவம் என்றால் என்னவென்றே தெரியாதவர். அவர் பாவமில்லாத தேவன் நம்முடைய அனைத்து பாவங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு பாவமாக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாதவரை நமக்காக பிதாவாகிய தேவன் சிலுவையிலே பாவமாக்கினார்.
தப்புக்கு நியாயமாக தண்டனை கொடுத்தாகணும். அதே நேரத்தில் மனுஷன் அந்த பிரச்சனை காப்பாற்றி ஆகணும். அப்போது தண்டனை கொடுத்தாகணும்னா எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாகணும். எல்லோருமே பாவிகளாக இருக்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தர் மூலமாக வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பாவம் செஞ்சு பாவி ஆகலை, ஒரு மனுஷன் மூலமாக எல்லாம் வந்ததுனால எல்லாருமே பாவிகளாக இருக்கிறாங்க. இப்போ பாவமே இல்லாத ஒருத்தரை வர வச்சு, மனுஷனாக வர வச்சு, எல்லாரோட ஒட்டுமொத்த பாவத்துக்காக அவரை தேவன் தண்டிக்கும்போது, இப்போ அந்த ஒருவர் தேவாரி தேவன், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்கு விமோச்சனம், பாவ நிவாரணம் கிடைக்கிறது. அதான் அவரே நம்முடைய பாவங்களை, நம்ம மீறுதல்களை குலைத்து போடுன்னு சொல்லி நம்ம முதல் பாயிண்ட்டை பேசி முடித்தோம். இன்றைக்கி அநேக ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் கூட பார்த்திங்கனாக்கா அந்த குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மனசாட்சியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஆக அது குறித்து சரியான சத்தியங்களை அறிந்து கொள்ளும் போது அதில் நான் வெளியே வந்து கர்த்தரை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள முடியும், ஆராதிக்க முடியும், சித்தத்தை செய்ய முடியும், அப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். இரண்டாவது குறிப்பை நம்ம தியானித்து முடித்தோம். அவரே நம்மை விடுவிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவங்களால வெளியே வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு கிடுக்குப்பிடியில் போய் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். எகிப்து தேசத்திலே பார்வோனால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். ரொம்ப கொடூரமாய் வேலை வாங்கப்பட்டார்கள். அடிமையாய் இருந்தார்கள். அவர்கள் ஜீவனையும் அவன் கசப்பாக்கினான். அவளால் செய்ய முடியாத கஷ்டமான வேலைகளை அவள் கொடுத்து அவர்களை மிகவும் துன்புறுத்தினான். இப்படிப்பட்ட நிலையிலே தேவனே அவர்களை விடுவிக்கிறவனாக இருந்தார். தேவனே மோசேயும் ஆரோனையும் அனுப்பி அப்படிப்பட்ட விதத்திலிருந்து, நிலையிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். ஆக இன்றைக்கும் ஜனங்கள் எப்படிப்பட்ட போய் சிக்கலில் போய் சிக்கியிருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நானே ரட்சகர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. ஏசியா 43:11 நானே ரட்சகர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. இன்றைக்கி மனுஷன் வந்து சில பிரச்சனை போய் சிக்கிக்கிட்டான்னா வெளிவரத்துக்கு அவன் சில வழிகளை வந்து கண்டுபிடிச்சி தேடிட்டு இருக்கிறான். கடைசியில் அது இன்னும் மென்மேலும் பிரச்சனையை பெருசாக்கி சிக்கல் அதிகமாக்கிடுது. ஆக தேவன் சொல்கிறாரு, இந்த சிக்கல்லேருந்து வெளிவரணும்னா நானே ரட்சகர். ரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர். என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. அவர் தான் விடுவிக்கிறவர். அவரை இல்லாமல் ரட்சகரே யார் அந்த உலகத்தில் கிடையாது. ஆக எப்படிப்பட்ட நிலையிலே போய் நீங்கள் அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்தாலும், பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும், குழப்பத்தில் சிக்கியிருந்தாலும், எப்படிப்பட்ட சிக்கலில் போய் நீங்கள் மாட்டியிருந்தாலும் தேவன் மாத்திரமே உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்கிறாரு, அவரே நம்மை விடுவிக்கிறவர். கடந்த வாரத்தில் அவரே நம்முடைய பரிகாரி என்று நாம் பார்த்தோம். அவர் சொல்கிறாரு, யாத்திரம் 15:26 நானே உன் பரிகாரியாக கர்த்தர் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியும். பாருங்கள், உலகத்தில் எகிப்திற்கு வரப்பண்ண ஒரு வியாதிகளையும் உங்கள் மேல் வரப்பண்ணாமல், எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உங்கள் மேல் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நிறைய மக்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்கும்போது வியாதிகள் வருது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது வியாதிகள் வருதே, அந்த வசனத்தில் அதுக்கு பதில் இருக்குது. யாத்திரம் 15:26 நீ உன் தேவனாய் கர்த்தன் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அதை கவனமாக கேட்கறதுக்கு நீங்கள் தவறும் பொழுது நீங்கள் வியாதிக்கு வழியை திறந்து கொடுக்கிறீர்கள். தேவனுடைய சத்தத்தை கவனித்து கேட்பதற்கு நீங்கள் கவனக்குறைவாய் இருக்கும் பொழுது, கவனித்து கேட்பதிலே நீங்கள் கவனம் செலுத்தாத போது கவனக்குறைவாக இருக்கும்போது, சிலர் கேட்பாங்க கவனித்து கேட்க மாட்டாங்க, சிலர் கவனிப்பாங்க சரியாக கேட்க மாட்டாங்க, சிலர் கேட்குறதே கிடையாது. ஏன்னா வார்த்தை வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நீ உன் தேவனாய் கர்த்தன் சத்தத்தை அப்படின்னு வருது. சத்தம்னு சொன்னால் கர்த்தர் யார் மூலமாக பேசினா தான் நம்ம காதில் அதை கேட்க முடியும். தனியாக பைபிள் எடுத்துன்னு படிச்சிங்கன்னா அது சத்தம் இல்லை. அப்போ ஒருத்தர் பேசணும், இன்னொருத்தரை கேட்கணும். அப்போ அனுபவப்படவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்க இல்லாவிட்டால் எப்படி காதில் கேட்பார்கள், கேள்விப்படுவார்கள். அப்போது பிரசங்கிக்கிற ஒருத்தர் வேணாங்க. பிரசங்கியமான கர்த்தர் அனுப்புகிறாரு. எதுக்குனாக்கா அந்த பரிகாரியாக கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக, வசனத்தை அனுப்பி குணமாக்கும்படியாக உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி பேசின பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சேனை அங்கே எழும்பி நின்றது. எல்லாம் உலர்ந்து அங்கங்கே பீஸ் பீஸாக கிடக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸாக, கை ஒரு பார்ட்ஸாக, தலை ஒரு பார்ட்ஸாக, எலும்பு கூடுதலாக கிடக்குது. அதை பார்த்து பேசுகிறாரு. பேசும்போது எல்லாம் நரம்புகளும் சதைகளும் சேர்ந்து ஜீவனுள்ள சேனையாக, மகா திரளான சேனையாக அங்கே எழும்பி நின்றார்கள். தேவனுடைய வார்த்தை எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அங்கே சுகத்தை, பலத்தை, ஜீவனை, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சொல்கிறாரு, இந்த வார்த்தை வந்து அவ்வளோ வல்லமை உள்ள ஒன்று.
நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானது செய்து, ஏதோ அவர் பார்வைக்கு எதை கேட்டு அது மாதிரி பேசுன்றார். அதுதான் செம்மையானது. கேட்டதுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காது. கேட்டதுக்கு ஆப்போசிட்டாக ஒருவேளை சரீரத்தின் அறிகுறிகள் இருக்கலாம், உணர்வுகள் இருக்கலாம், மற்றவருடைய ரிப்போர்ட் இருக்கலாம். மருத்துவருடைய ரிப்போர்ட் ஒருவேளை கேட்டதுக்கு நேரெதிராக இருக்கலாம். உன் சரீரத்தின் அறிகுறிகள் கூட வலிப்பது போல தெரியலாம். உனக்கு வலியை நீ உணரலாம். ஒரு விதமான வேதனை நீ சரீரத்திலே வியாதியின் வேதனை நீ அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆக நீ அதை பேசிட போகிற, எதை கேட்டியும் அதை பேச தான் அவருடைய பார்வைக்கு கவனமானதை செய்வது. திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அப்போ சத்தத்தை கவனமாக கேட்டுன்னு ஒரு வார்த்தை வருது. இப்போ கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில காரில் தேவன் கட்டளை எடுக்கிறாராம். என்ன பண்ணுறாரு? எங்கே கட்டளை எடுக்கிறாரு? சங்கீதம் 133 சங்கீதத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. 133 சங்கீதத்தில் கடைசி வசனத்தை. கடைசி அந்த பாட்டு கரெக்டாக தான், நீ வாசி கரெக்டாக தான், கடைசி பாட்டு வாசி. இங்கே ஒரு வார்த்தை கட்டளைன்னு வருது. எங்கே? முதல் வசனம் எங்கே சொல்லுது? அங்கே தான் முதல் வசனம் எங்கே சொல்லுது? எங்கே தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஒருமித்து வாசம் பண்ணுறாங்களோ அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறாராம். எங்கே? அங்கே அந்த வசனம் எழுதி வச்சுருங்க பாருங்கள். ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறார். ஒரு ஆர்டராகவே வருது பாருங்கள். தேவனுடைய வார்த்தை நீங்கள் உட்காந்து கேட்கும்போது அங்கே சாதாரண வேலை நடக்கலை. தேவன் என்ன பண்ணுறாராம்? அவர் கட்டளை இடுறார், அனுப்புகிறார், வார்த்தை அனுப்புகிறார். அப்போ ஏற்கனவே இந்த 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஸ்டார்ட் ஆகும்போது தேவனுடைய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டுன்னு வருது. அதுக்கப்புறம் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்துன்னு வருது. அவர் ஒரு கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, கட்டளைனாக்கா தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது எப்படி ஒரு அரசாங்க ஆணை பிறப்பிக்கும் போது அந்த வேலை நடந்து முடிகிறதோ, இது கவர்மெண்ட் ஆர்டருங்க, இது நடந்தால் முடிஞ்சாகணும் அப்படின்றாங்களோ, அதை விட மிகப்பெரிய ஆர்டராக இது பாஸ் ஆகி வருது. அது நடந்து முடிஞ்சிடும். அது நடந்து முடிஞ்சிடும். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவன் என்ன பண்ணுறாராம்? கட்டளை இடுகிறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வர பண்ண வியாதிகள் ஒன்றை உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். முதல்ல வரணும், ரெண்டாவது காது கொடுத்து கேட்கணும், மூணாவது அங்கே ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது. அது ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் அது நிறைவேறிடும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவன் அங்கே செய்து கொண்டு வருகிறார். போன வாரத்தை எடுத்து ஒரு நல்ல டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். 4வது பாயிண்ட், அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். இன்றைக்கு பலருக்கு பல இடங்களிலே பல மனிதர்களோடு போராட்டங்கள் இருக்கலாம். வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு எதிராக சில மக்கள் உங்கள் முன்னேற்றத்தை கெடுக்கிறவர்களாக, எப்போ பார்த்தாலும் உங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு உங்களுடைய எல்லா முன்னேற்றத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம். சிலர் வசிக்கிற இடத்துல சில மக்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். வாழ்க்கையிலே பலதரப்பட்ட மக்களோடு கூட அநேக போராட்டங்கள் அநேக மக்களுக்கு இருக்கிறது. இங்கே யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி நான் பார்வோனானும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரரால் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பது எகிப்தியர் அறிவார்கள் என்றார். என்ன சொல்கிறாருன்னா, நானே கர்த்தர் என்பதை எகிப்து என்ன பண்ணுவாங்களாம்? அறிவார்கள். அதிலே பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது யாரை கொண்டு சொன்னார் கர்த்தர்னாக்கா, ஒரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் எகிப்துடைய சேனைகள் பின்தொடர்ந்து வந்துட்டுருக்குது. அங்கே போனாலும் அவங்ககிட்ட அடி வாங்கி சாகணும், இங்கே போனாலும் கடலில் விழுந்து சாகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் கர்த்தர் மோசைக்கிட்ட சொல்கிறாரு, அவங்க ரொம்ப மோசைக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. எகிப்தில் அங்கே புதைக்கிறதுக்கு இடம்னு சொல்லி கொண்டாந்து இங்கே கொண்டாந்ததில் எங்களை கொண்டாந்து இங்கே விட்டுட்டீங்க,
இங்கே வந்து நீங்கள் கடலில் விழுந்து நான் சாப்பிட்றத விட யுத்தத்தை நான் வந்து சாகிறத விட அவங்ககிட்ட வேலை செஞ்சு அடிமையாக செத்துட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், மோசைக்கு ஆரோனுக்கு விரதமாக ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் முறுமுறுக்கிறாங்க, சூழ்நிலை ஒரு பக்கம் கடினமாக இருக்குது. அப்போ கர்த்தர் வந்து மோசைக்கிட்ட இந்த வார்த்தையை பேசுகிறார் 14 அதிகாரம் 14 வசனத்தில். அப்போ அந்த வார்த்தையை சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லிவிட்டு திரும்ப வந்து கர்த்தர்கிட்ட முறையிடுறார் மோசே. இப்போ தானே தைரியமாக சொல்லிட்டு வந்து யுத்தம் பண்ணுவார்னு, இப்போ தானே தைரியமாக அந்த வசனத்தை அப்படியே ஃபுல்லாக வாசனை வந்து வரும். 15 வருஷம் வாசிங்க, யாத்திரம் 14 வாசிட்டு 14-15 வாசிங்க. 14 சொல்லணுன்னாரு. மோசே வந்து ஜனங்களை பார்த்து பேசுகிறாரு, கர்த்தர் உங்களுக்கு, ஏன்னா ஏன் முறையிட்டார்னா, ஆண்டவரே இவங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க, என்ன சொன்னாலும் முறுமுறுத்துனே இருக்கிறானுங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லி வாங்க வார்த்தையை சொல்லிட்டு இவர் வந்து இங்கே முறையிட்டுருக்காரு. அவர் சொல்கிறார், இப்போ வார்த்தை தானே சொன்னேன், சொல்லிட்டு ஏன் முறையிடுற, போய் செய்ய வேண்டியது செய், உன் கோலை ஓங்கி கடலை 2 பிளந்துரு, வார்த்தையை சொல்லிட்டேன், அந்த வார்த்தை வேலை செய்யணும்னு தெரியும். இப்போ அவங்க சொன்னதை நினச்சி முறுமுறுத்துன்னு இருக்காத. அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே வந்து புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, கொண்டு வந்து இங்கே வனாந்தத்தில் கொண்டு வந்து விட்டீங்க, எங்களை எங்கள் பிரேதங்களை புதைக்கிறதுக்கு இடம் நான் கொண்டு வந்து இங்கே வனாந்தத்தில் விட்டீங்க, இங்கே இவங்கக்கிட்ட வந்து யுத்தத்தில் சாகிறத விட அங்கே வேலை செஞ்சு அடிமையாக சேர்த்துட்டு இருப்போமே அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசைக்கு ஆரோனுக்கு அந்த பேசேஜில் அப்படியே வரும். அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு மோசே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இவர் முறையிடுறார். முறையிடும் போது தான் கர்த்தர் இவரை பலப்படுத்தி சில காரியங்களை பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, அங்கே எகிப்தியர் மற்றும் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறவரும் கர்த்தர் தான். அங்கே கர்த்தரே வந்து டபுள் கேம் ஆட்டான்னு நினைக்கக்கூடாது. கர்த்தரே இதயத்தையும் கடினப்படுத்திட்டு இவங்களையும் சோர்வடைய பண்ணிவிட்டு கடைசியில் 2 பக்கமும் கர்த்தர் வேலை செஞ்சுட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னன்னாக்கா, ஒரு மனுஷன் வந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அப்படியே முரட்டான பிடிச்சிருக்கும் போது கர்த்தத்தை விட்டுறாரு, அவனே மறந்துட்டான். நீ எவ்வளோ இதய கடினமாக வச்சு இருந்து போக விட்டுறாரு. அவனுடைய பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். அவனோட பின்விளைவுகள் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. பார்வோன் ஃபஸ்ட்டு தன் இதயத்தை கடினப்படுத்தினான், செகண்ட் டைம் கடினப்படுத்தினான், அப்படியே விட்டார் ஆண்டவர். நீ கடினப்படுத்தி பரவாயில்ல, உன்னை வந்து நான் உன் இதயத்தை லகுவாக்குற வேலை கிடையாது. எந்த அளவுக்கு இதயத்தை கடினப்படுத்தி அந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை நீ சந்திப்பேன். மோசமான விளைவுகளை அவன் இதயத்தை கடினப்படுத்துகிறான் பாருங்க. ஒரு முறையும் அவன் வந்து மோசை சொல்கிற மாதிரி செய்யணும்னு ஒத்துக்கிறான், அப்புறம் அவன் இதயம் கடினப்பட்டு போகுது, திரும்ப செய்ய மாட்டான், அனுப்ப மாட்டான்றான், ஜனங்களை அனுப்ப மாட்டான். கடைசியாக மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தித்த பிறகு இதயம் கடினமாகுது அவனுக்கு. மனிதர்கள் போது மிருகஜீவன் வரை எகிப்துடைய தலையீற்றெல்லாம் கருத்தில் அடித்து போட்டார், மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிட்டாங்க. சரி போன அனுப்பியாச்சு, அனுப்பின பிறகு திரும்ப இதயம் கடினமாகுது. தப்பு, அது எப்படி அவங்களை அனுப்பிச்சிடலாம், வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா நமக்கு, அவங்கள அனுப்பிச்சிட்டா நமக்கு அந்த பேசேஜ் வசதி நம்ம அதிகாரம் ஃபுல்லாக அப்படியே வரும். வேலை செய்கிறதுக்கு ஆள் சொல்லிட்டு எல்லாம் இராணுவத்தை அனுப்புகிறான், குதிரை வீரர் அனுப்புகிறான், யுத்த வீரர்கள் அனுப்புகிறான், வரான் பின்னாடியே. சரி திரும்ப கடினப்படுத்திக்கினா நீ எவ்வளோ வேணால் கடினப்படுத்திக்கோ அப்படின்னு கர்த்தர் விட்டுறாரு. கர்த்தரை அவனை கடினப்படுத்தலை. ஒரு மனுஷன் வந்து இதயத்தை கடினப்படுத்தும் போது கர்த்தர் போய் அவனை குறுக்கிட்டு அதை வந்து அவனுக்கு உணர்த்தி சரிப்படுத்தலாம் கிடையாது. அவனே உணர்ந்து சரியான விட்டுறாரு. அவனே அந்த விளைவுகளை சந்தித்து அவன் சரியாயிடுவான். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு இந்த 14 அதிகாரம் 12 வசனத்தில், இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அவங்க எப்போ அறிஞ்சிக்குவாங்கன்னா, இதயத்தை கடினப்படுத்தி அவ்வளோ பெரிய யுத்த வீரர்கள், அவ்வளோ பெரிய ரதங்களை, அவ்வளோ பெரிய குதிரைகள் எல்லாம் வச்சுருந்து, இவ்வளோ பெரிய யுத்தவர்களை வச்சுருந்து கட்சியில் அவங்களெல்லாம் முடியாத ஒன்றுமேல நாட்களுக்கு தேவன் செய்து முடிக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது அவரோட கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, செங்கடலை பிளக்கிறான் ஓங்கி, அப்படியே கடல் 2 பிளந்து அப்படியே அந்த ஜலம் வந்து மதில் மேலே நிற்கிதான் சவர் மாதிரி. அது வழியாக அவங்க கடந்து போகிறாங்க. இவங்க பின்பற்றி ஃபாலோ பண்ணி வராங்க. முன்னாடி போன மேகஸ்தம்பம் எகிப்திற்கு இஸ்ரேலுக்கு நடுவாக சென்றான் நின்றுச்சான். முன்னாடி போன மேகஸ்தம்பம் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம். அது முன்னாடி தான் போவோம் எப்பவுமே. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுனாக்கா அது அங்கேருந்து மூவ் ஆகி சென்டராக வந்து நின்றுச்சு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் மோதிக்கொள்ளாதபடி சென்டராக வந்து நின்றுச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக வாச டைம் ஆகிடும். சென்டராக வந்து நின்றுச்சு. எப்போ ஒரு மனுஷங்களுக்கு எதிராக வரானோ, என் சமூக முன்பாக சொல்லனா இல்லையா, அவனுக்கு நடுவை வந்து கத்த நின்றுறாங்க. எப்படி தொட்டுற பார்க்கலாம், எப்படி அவனை தொட்டுற. அவன் இன்னும் நிறைய இவங்க ஒரு கால்நடையாக போயிட்டுருக்குறாங்க. அவங்ககிட்ட குதிரைலாம் இருக்குது, ரதங்கள்லாம் இருக்குது, குயிக்காடி பிடிச்சிடலாம்.
ஆண்டவரே என்ன பண்ணுறாராம், அந்த குதிரையுடைய ரதங்கள் வந்து கிளம்பும்படியாக பண்ணுறாராம். அந்த சக்கரெல்லாம் கழண்டி போகுது. வருத்தத்தோடு அதை நடத்துனாங்கன்னு இருக்கும் அந்த பேசேஜ் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா. அந்த உருளைகள் கிளம்பும்படி கர்த்தர் செய்கிறாரு. கட்சியில் ஒரு பக்கம் உருளைகள் கழண்டு போகுது. நடந்து போகிறாங்களே, இவன் குதிரையில் போகிறவன் பிடிக்க முடியல. அவன் நடந்து தான் போயிட்டு இருக்கிறாங்க. இவன் எதில் போகிறான்? அவன் சாதாரண ஆளு, இவன் யுத்த வீரன். சாதாரண ஆடு மாடு மேய்க்கிறவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, அடிமை வேலை செய்கிறவங்க. மிகப்பெரிய யுத்த வீரன் ரதங்களை வச்சுட்டு இருக்கிறான், குதிரையில் வச்சுட்டு இருக்கிறான். அவங்கள போய் கிட்ட போய் பிடிக்க முடியல. நடுவில் வந்து கர்த்தர் நிற்கிறார். நம்மளை ஒருத்தன் தொடர்ந்து நினச்சா கூட பாருங்க, அவனால் தொட முடியாது. எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் உள்ளலாம் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கலாம், எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கலாம். இவங்ககிட்டலாம் நம்ம மாட்டி அவள்தான்ற நிலைமை நீங்கள் நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவனுடைய திறமெல்லாம் பெருசே கிடையாது. அவன் அவ்வளோ திறமை பயன்படுத்துன்னு விட்டுறாரு. விட்டுட்டு இவங்களுக்கு நல்லா ரூட்டை கிளை பண்ணி கொடுத்து அவன் திறமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாரு. எதுக்கு தெரியுமா? அவங்களோட கூட கர்த்தர் இருக்கிறாமது அறியும்படி. ஒரு லெவலுக்கு மேலே கரையை கடந்துட்டாங்க. அப்போ அவன் வாயிலேருந்து வருது அந்த வார்த்தை, கர்த்தர் வந்து அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு, நம்ம போயிடலான்னு திரும்புகிறாங்க. அப்போ மோசைடு கர்த்தர் பேசுகிறாரு, சமுத்திரத்தை திரும்பவும் மூடி போடு அப்படின்னு. சமுத்திரத்தை மூடி போட ஒருத்தம் கூட தப்பலையாம். அதுக்கப்புறம் எல்லாம் செத்த பிரேதங்களாம் கடற்கரையில் மறுநாள் கிடந்தாங்களாம். இது என்ன தெரியுதுனாக்கா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நமக்காக. நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடணும். சின்ன சின்ன காரியத்தெல்லாம் மக்களோடு நான் வந்து இப்படி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளைகளோட சண்டை போடுறோம். அது நல்லது, தப்பு கிடையாது. ஏன்னாக்கா நம்ம பிள்ளைங்களை நம்ம கண்டிச்சு தான் ஆகணும். பிள்ளைங்களை கண்டிச்சு தான் ஆகணும். பிள்ளையை திருத்தி தான் ஆகணும். அதை வந்து வசனம் சொல்லலை. பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கிறத பற்றி பேசுகிறத பற்றி வசனம் சொல்லலை. உங்கள் எதிர்காலத்துக்கு நன்மை உண்டாக்க காரியத்தில் எதிராக வருகிற நபர்கள், அங்கே யார் எதிராக வந்தது? பார்வோனும் அவனுடைய சேனைகளும் எகிப்தில் எதிராக வந்தாங்க. உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தின் நோக்கத்தையும் கெடுப்பதற்கு எதிராக வருகிற நபர்கள் அவங்க வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம், உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவாக வந்து நின்றுறார். அவங்களுக்கும் அவங்க திறமை சிலைதான் அவங்க திறமை இல்லாதவனா ஆகிடுவான். அவன் பலசாலையை தான் பலன் இல்லாதவனா ஆகிடுவான். எவ்வளோ பெரிய அறிவியலை தான் நம்ம முட்டாளாக்கு வரான். அவர் வந்து ஞானிகளுடைய ஞானத்தை பைத்தியமாக பண்ணுகிறவர். உனக்காக அவன் பரவாயில்ல பைத்தியக்காரனா தெரியலாம், அவன் ஞானத்தை கர்த்தர் பைத்தியமாக்கி போட்டுறாரு. அவனுடைய எல்லா குறி சொல்களும் கர்த்தர் நிர்முடராக்கி போட்டுறாராம். அவன் மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுதாங்க கர்த்தருக்கு முன்பாக. யாக்கோபு வைக்கிறதுமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் விதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ என்ன நடக்குதுனாக்கா, இப்போ இந்த யாத்திராகம் 23-22 வாசிக்கணும். எப்போ இதாக நடக்குதுன்னு பார்க்குறேங்க. இதை இங்கே கூட ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எதை ரொம்ப கவனிக்கணும், எதை கேட்கணுன்றது முக்கியம். உங்களை பற்றி உங்கள் சத்துருக்கள் எதை பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கவனிச்சுட்டு கூட அதை கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் கவனம் எதன் மேலே இருக்கணும். இதெல்லாம் எப்போ வாழ்க்கையில் நடக்கும்? கர்த்தர் எப்போ உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் அப்படின்னாக்கா, எப்போ உங்கள் பரிகரையாக கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்குறான்றது நீங்கள் கேட்டீங்கன்னா அதே தான் இங்கேயும் வருது. அதை வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராம் 23-22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. உன்னை பற்றி அவன் என்ன சொல்கிறான்றதை காதல் கேட்டுன்னு இருக்காத. உன்னை பற்றி யாருன்னா பேசிக்கிறாங்கன்றத நல்லா கவனிச்சு கேட்டுன்னு இருக்காத. உன்னை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுன்றத என்ன பண்ணும்? நன்றாய் கேட்டு. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில். அவர் என்ன சொன்னாரோ அதை வாயில வச்சு நீ பேசியிருந்தனா, அவன் சொல்கிறத நீ காதில் கேட்டு பேசிட்டு கூடாது. வசனம் என்ன சொல்கிறோ அதை காதில் கேட்டு அது என்ன பண்ணோம்? அதான் இவன் கொஞ்சம் முறையிட ஆரம்பித்தான். மோசே இப்போ தானே போய் அங்கே சொல்லிட்டு வந்தேன், கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணுவான். திரும்ப வந்து நீங்கள் முறையிட்டுனுக்கிற போயிட்டு நீ சொன்ன விசுவாசத்தில் நெல்லுனார். நீ சொன்ன, ஏன்னா இவனுக்கு மனக்குழப்பமாகி போச்சு. இப்படியெல்லாம் என்னை நம்பி வந்துட்டு கடைசியில் என்னை ஒன்றும் இல்லாதான்னு சொல்லிட்டாங்களே, என்னை சாவடித்துக்காக கூடன்னு சொல்லிட்டாங்களே, இந்த ஜனங்க வந்து முரட்டாண்டு பிடிச்சவங்க சொல்லி முறையிட ஆரம்பிச்சிட்டான். இந்த முறையிடுற வேலைலாம் இங்கே வச்சுக்காது. இது முறையிடுற இடம் கிடையாது, பரிந்து பேசுகிற இடம் கிடையாது. இது வந்து யுத்தம் பண்ணுற இடம். நீ போய் நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய். போய் கொம்பை ஓங்கி கடலை பிளந்துரு, கோலை ஓங்கி கடலை பிளந்துரு. கர்த்தருக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணி நீ ஒர்க் பண்ணு. அந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ அந்த காரியத்தை அவன் செஞ்சான் பாருங்க. செஞ்சு அங்கே வேலை நடக்குது. இப்போ இந்த கவன குறைவு என்பது வேறு, கவன சிதைவு என்பது வேறு. கவன குறைவு என்பது வேறு, கவன சிதைவு என்பது வேறு. மோசைக்கு அங்கே வந்துட்டு கவன குறைவு அல்ல, கவன சிதைவு. ஒரு காரியத்தை இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து டிஸ்டர்ப் பண்ணான் பார்த்தீங்களா?
அப்போ கவனம் சிதைஞ்சு போகுது. அவன் ஆக்சுவலாக திறமையான ஆள் தான், அவனால் அதை செய்ய முடியாமல் போயிடுது. கவனக்குறைனா ஒன்று கற்றுக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஒரு விஷயத்த கூர்ந்து கவனித்து கவனம் செலுத்தி அதை பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது பேர் கவனக்குறைவு. கவனக்குறைவு தப்பு இல்லை, அது சரி பண்ணிடலாம். ஆனால் கவன சிதைவில் ரொம்ப உஷாராக இருக்கணும். மோசே நின்று அங்கே பேசுகிறான், கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு. இப்போ அவங்க பேசின வார்த்தை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ கவன சிதைவு ஏற்படுத்துது. கர்த்தர் சொல்கிறது, இந்த மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுற விஷயத்தெல்லாம் ஒன்று இடம் கொடுக்காத, நீ போய் நில்லாங்க. அங்கே போய் என்ன பண்ணு, நின்று நான் சொன்னதை நீ செய். நான் சொன்னதை, அவங்க சொன்னதை நீ சிந்திச்சுட்டு இருக்காத, நான் சொன்னதை நீ செய். அங்கே வேலை முடிஞ்சிடும். இங்கே அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, யாத்திரம் 23:22 நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாய் ஆகில். இங்கே மோசேக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்கிற வார்த்தை இது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். உனக்கு சத்துரு, அவன் எனக்கு சத்துருன்றார். உனக்கு சத்துருனா அவன் எனக்கும், உனக்கு விரோதினா அவன் எனக்கும் விரோதி. இப்போ உனக்கு சத்துருவான் தான் இவ்வளோ நாள். இப்போ நான் சொல்கிறேன், நீ கேட்க ஆரம்பிச்சிட்டுனாக்கா இப்போ அவன் ஆண்டவருக்கே சத்துருவாக மாட்டான். அவன் விட்ட மோதி அவனால் ஜெயிக்க முடியாது, தோற்று தான் போவான். யார் வேணால் போட்டி போடலாம், ஆனால் ஜெயிக்கிறாள் நானுன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் நானாக வீண் சண்டைக்கு வர மாட்டேன், நானாக போட்டிக்க மாட்டேன். நீ ஏன் சண்டைக்கு வந்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஜெயிக்கிறாள் நானாக தான் இருப்பேன். ஜெயிக்கிறாள் நீ தான் முடிவு பண்ணினோம் வரலாமா வேணான்றது. இப்போ எனக்கு நீ சத்ருவா வந்துட்டாக்கா எனக்கு இல்லை, தேவனுக்கு நீ சத்ருவா வந்துட்ட. அவர்கிட்ட நீ மோதி ஜெயிக்க முடியாது. அவர்கிட்ட நீ மோதி ஜெயிக்கவே முடியாது. உன்னால் நீ யுத்தம் பண்ண வரலாம், நான் யுத்தத்துக்கு வரல. நீ யுத்தத்துக்கு வந்தால் நான் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஜெயிக்கிறாள் நானாக தான் இருப்பேன். ஜெயிக்கிறாள் உனக்கு தோல்வி வேணுமா வேணாமான்றதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். வேணா காம்ப்ரமைஸாக போயிடலாம். எதுக்கு அங்கே போய் தேவையில்லாமல் சண்டை போட்டு நம்ம தோற்று போகணும். அவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு. அது லேட்டாக தான் வந்துச்சு அந்த அறிவு. எகிப்து இருக்குது. அந்த அறிவு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பழைக்க முடியல. ஏன்னா எவ்வளோக்கோல இறுதி அவன் கடினப்படுத்தினாலும் அவ்வளோக்கோல மோசமான பின்விளைவுகளை அவன் சந்திச்சான் பாருங்கள். அப்போது சில ஆட்கள் இருதயத்தை கடினப்படுத்திட்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் எதிராக எழும்பும்போது கர்த்தர் சினத்தை விட்டுறாரு. அவன் பண்ணுறேன்னு விட்டுறாரு. ஆனால் நீ அவனை பெருசாக திங்க் பண்ணாத, அவனை பற்றி பெருசாக நீ ஃபீல் பண்ணாத, அவன் இப்படி பண்ணுறோன்னு நினைக்காத. அவனோடு இருப்பவனை காட்டில் முன்னோடு இருப்பவர் பெரியவர், உனக்குள் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ காது கொடுத்து கவனமாக ஒழுங்காக கேட்டேன். நான் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் சொல்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். இதை யாத்திராம் 23 இதே அதிகாரத்தில் 27-30 ஆசிரியர் பாருங்கள். இப்போ சொல்கிறாரு, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன்னை பார்க்குற எல்லாருக்கும் இருக்கும். உன்னை பார்க்குற எல்லாருக்கும் கர்த்தருக்கு பயப்படுற, உன்னை உதாசீனமாக நினச்சவங்களாம் கர்த்தருக்கு பயப்பட, ஐயோ வேணாம் தப்பு. அது யாரெல்லாம் உன்னை ஒரு இலக்காரமாக உதாசீனமாக நினச்சானோ அவனும் பயந்து நடுங்காமல் நான் பண்ணிடுறேன்றார். நீ அதை பற்றி சும்மா திங்க் பண்ணிட்டு இருக்காத, அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத. அவர் சொல்கிறாரு, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் இருக்கும்படி செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்குமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட புறமுதுக்கிட்டு ஓடுருவான். தோல்வி ஒத்துக்குன்னு ஓடுருவான். ஆனால் தப்பு தான் நான் வந்தது அப்படின்னு. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நீ கலங்க மாட்ட. இருக்க உனக்கு எதிராக வரவனை நீ கலங்கடிச்சிட்டு அவன் தோல்வி ஒத்துக்கிட்டு ஓடுருவான். முதுகு காட்ட பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் முகத்திற்கு முன்னின்று ஏவேரியும் கானானரியும் ஏத்தியரையும் துரத்திவிட குலவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். அவங்களுக்கும் தனியாக சில ஆளை செட் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. இது சில நாள் கிடையாது. குலவிகள் அவங்கள காலி பண்ண மாதிரி சில ஆட்கள் அவங்களும் ஒருத்தருக்கு மோதிக்கினாங்கண்ணா. யார்? யோசபாத்துக்கு எதிராக 3 பேர் சேர்ந்துன்னு வந்தானுங்க. சேர்ந்துன்னு வந்துட்டு என்ன பண்ணானுங்க, கடைசியாக 3 பேரும் ஒருத்தருக்கு மோதின்னு அந்த 3 பேரும் மோதினால அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு செத்து போயிட்டாங்கண்ணா. அதுபோல் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை நான் அனுப்புவேன். யாரெல்லாம் உனக்கு எதிராக வராங்களோ அவங்கள பார்த்து நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன் சத்துருக்கு சத்துருவாக இருப்பேன், உன் விரோதிக்கு விரோதியாக இருப்பேன். நீ போகிற எல்லா இடங்களும் ஜனங்களை நீ கலங்கடித்து அவங்கள முதுகு காட்ட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ அந்த 7 விதமான ஜாதிகள் எதிராக இருக்கிறாங்க, எல்லாம் இவங்களோட பலசாலிகள், ராட்சதர்கள், அப்படிப்பட்ட ஆட்கள், பெரிய ஆட்கள். அவங்களாம் அவங்களோட மோதி ஜெயிக்க முடியாது, பலவான்கள். அவங்க கிட்ட போய் சொன்னாங்க பாருங்கள், அவங்க ஒரு பலவான்கள். அவங்க பார்வை எப்படி இருக்கிறோம், நாங்கள் வெட்டி கிளிகளை போல் இருக்கிறோம், எங்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படியே இருக்கிறோம் அப்படின்னா பாருங்கள். இப்போ அவங்கள பற்றி சொல்கிறார், உன் முகத்தின் முன்று ஏவிரியும் கானானேரியும் ஏத்தேரியும் துரத்தி விட குலவிலுக்குமே அனுப்புவேன் சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவளை ஒரே வருஷத்துக்குள்ளே உனக்கு முன்னின்று துரத்தி விடாமல். நான் வேறு அப்பயே துரத்திட்டு அவன் நல்லா இருந்திருக்குமே, அவன் வேறு கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுருக்கிறீங்களே, அவன் இருந்தாலே பிரச்சனை. ஒரு வருஷத்துக்குள்ளே முடியாதுன்னு சொல்கிறீங்க, வேலையை செய்ய முடியாதுன்றீங்க சொல்லிட்டு, நீ விருத்தி அடைந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னிறுத்துவதுன்னா, அதுக்கு நீ என்னுடைய சித்தத்தை செஞ்சு மக்கள் ஆதாயத்தை பண்ணுறது வரைக்கும் நான் ஒரேடியாக அவளை துரத்த மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக துரத்த. அவங்க எதுக்கு வச்சுருக்கேன் தெரியுமா? 29ஆம் வசனம், தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமல் இருக்கும்படி. காட்டு மிருகத்தோடு சண்டை போகிறதுக்கு அவன் தான் சரியான ஆள், நீ சரியான ஆள் கிடையாது. நீ சொன்னல ராட்சதமாக இருக்கிறான்னு, காட்டு மிருகத்தோடு சண்டை போகிறதுக்கு அவன் தான் சரியான ஆள். அவனை காட்டு மிருகத்துக்குலேருந்து உன்னை காப்பாற்ற பாடி காட்டாக வச்சிரு, நீ கவலைப்படாதப்பா. அவனுக்கே தெரியாது உனக்கு பாடி காட்டாமல் இருக்கிறான்னு. அவன் பாடி கார்டாக வச்சு அவனை ஒரே நேரத்தில் துரத்தாமல், நீ சரியான விதத்தில் சத்தியத்தை அறிஞ்சு, நீ தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைஞ்சு, நீ விசுவாச வளர்ந்து நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் போயிடுவான். நீ கவலையப்படாத, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். சரி, இப்போது 5வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எதை கொடுக்குறவர்? பணத்தை கொடுக்குறவில்ல, பணத்தை சம்பாதிக்கிறது பலனை கொடுக்குறவர். பணத்தை கொடுத்தா அது கள்ள நோட்டு ஆகிடும். ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு நோட்டு ஒன்று, ஒவ்வொரு நோட்டுக்கு ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. மேலேருந்து பொத்துன்னு 500 ரூபா கட்ட வந்துச்சுனாக்கா அந்த பேங்க்கில் அந்த நம்பர் நாங்கள் பிரிண்ட் பண்ணலங்கன்றோம். இந்த நம்பரை நாங்கள் பிரிண்ட் பண்ணல, நீங்கள் கல்லூரி ரெஸ்டாரண்ட்டிங்கன்னு சொல்லுவோம். அதில் பணத்தை நான் மேலேருந்து பொத்துன்னு போட மாட்டோமா, இங்கேருந்து தான் வர அந்த பணம்லாம் அதெல்லாம் என்னுடையது தான். அது எப்படி உன் கஜானில் வருதுன்றதுக்கான பேலன் உனக்கு கொடுத்துருவேன்றார். அது எப்படி உன்னுடைய அக்கௌண்ட்டில் வரதுக்கான பேலன் நான் உனக்கு நான் கொடுத்துட்றேன். ரொம்ப கொடுமையான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கினான். வேறு யாரும் கிடையாது, முதலாளி, சொந்த மாமனார். 10 முறை சம்பளத்தை மாற்றணுமா, 10 முறை சம்பளத்தை மாற்றணுவான். எந்த குட்டி ஜாஸ்தியாக பார்த்தா அது எந்துருவான், இதான் உண்டுருவான். மாற்றி 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 அவனை முட்டாளாக்கணுன்னு பார்த்தான். ஆர்டர் பார்த்தாரு, இவனை எப்படியா பண்ணிட்டு இருக்கிற நீ, உன்னை முட்டாளாக்கி நான் இவனை பணக்காரன் ஆக்கிறேன்ட்டார். உன்னை முட்டாளாக்கி நான் இவனை எல்லாத்தையும் பிடுங்கி கொடுத்தாரு பாருங்க. லாபான் கிட்ட இருந்ததை பிடுங்கி யாக்கோபு போட்டு, ஆண்டவர் தகப்பனுடைய ஆடுகளை தேவன் எடுத்து எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னான் யாக்கோபு. அவ்வளோ என்ன தெரியுதுனாக்கா, உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் சாமர்த்தியமும் என் கைபலமும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இறுதியில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. ஒரு காலத்தில் ரொம்ப உஷாரான பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில். இதை உஷாராக இல்லைனாக்கா நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், ஒன்றும் கையில் தங்காதாங்க. ஒன்றும் கையில் நான் வேலைக்கு போனால் தாங்க சம்பாதிக்கணும், நான் வேலைக்கு போனால் தாங்க சாப்பாடு அப்படின்னு நினச்சிட்டாலே நிற்காதாங்க. நினச்சிட்டாலே நீ உழுது வேலை செய்வ ஒன்றாங்க தங்காது. ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு போய் 10 ரூபா சம்பாதிச்சுன்னா 20 ரூபா செலவு வரும். 1000 ரூபா சம்பாதிச்சுன்னா 2000 ரூபா செலவு வரும். காத்துன்னு ரெடியாக இருக்காங்க செலவு. சரி, 1 லட்சம் சம்பாதிச்சா 1.5 லட்சம் செலவு காத்துட்ருக்காங்க. நீ எவ்வளோ சம்பாதிக்கிறத டபுள் மடங்காக செலவு காத்துட்ருக்கும். உன் சம்பாதம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அதை விட செலவு அதிகமாக காத்துட்ருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்ற மாட்டேன். நீ எதை மேன்மை பரட்ட தெரியுமா? உன்னுடைய சாமர்த்தியத்தை நீ பெருசாக நினச்சிட்ட. சொல்கிறாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலன், கை உழைப்பு, உடல் உழைப்பு. சாமர்த்தியனாக்கா அறிவு, புத்தி, ஞானம், இதெல்லாம் சாமர்த்தியம். அறிவு, புத்தி, ரொம்ப சாமர்த்தியமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. ரொம்ப சாமர்த்தியமாக இந்த நிர்வாகத்தை நீங்கள் நடத்துகிறீங்க, இந்த கம்பெனி நீங்கள் நடத்துகிறீங்க. ரொம்ப சாமர்த்தியமாக இந்த குடும்பத்தை நீங்கள் நடத்துகிறீங்க. ரொம்ப சாமர்த்தியம் அதிகம் உங்களுக்கு. அந்த சாமர்த்தியத்தை கொடுத்தவரே ஆண்டவர் தான். கொடுத்தவரே
சில நேரத்தில் மக்கள் என்ன நினச்சிருவாங்கனாக்கா, இந்த சாமர்த்தியம் வந்த உடனே கர்த்தரை மறந்துடுவாங்க பாருங்கள். அந்த சாமர்த்தியம் தான் எல்லாம் செய்து நினச்சிட்டு இருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருத்தோட சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் நினச்சி பாருன்றார். யாரானே? உன் சாமர்த்தியத்தை உன் உழைப்பை நினச்சிட்டு இருக்காத பணக்காரன் ஆகிறதுக்கு. அவரை நினச்சி பார்த்தா நீ பணக்காரன் ஆகிடலாம். எதை நினச்சி பார்த்தா? அவரை நினச்சி பார்த்தா நீ அந்த வசனம் அப்படியே வருது பாருங்க. என்னன்னாக்கா, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம் உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சாமர்த்தியம் கொடுக்காரு, கை பலன் கொடுக்காரு, அது பயன்படுத்தப்படுது, அவ்வளோதான். சாமர்த்தியம் உடல் உழைப்போம் அங்கே பயன்படுத்தப்படுது, அது உனக்கு படத்தை கொடுத்துறது இல்லை. அப்படி பார்த்தா உழைக்கிறவங்களாம் நேரம் முன்னேறிடணும். வாழ்க்கையில் நிறைய உழைக்கிறவங்களாம் வாழ்க்கையில் முன்னேறதில்லை. காலம் ஃபுல்லாக உழைச்சின்னு தான் இருக்கிறாங்க. உழைக்காதான் வாழ்க்கையில் எல்லாம் முன்னேறிட்டு இருக்கிறான். அவன் கார் மேலே கார் வாங்குறான். ஒன்றுக்கு 5-6 கார் இருக்குது, 10 கார் இருக்குது. வீடு மேலே வீடு கட்டுறான், லேண்டு மேலே லேண்டு வாங்கிட்டு இருக்கிறான். நிறைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாகினே போகுது. ஒரு கம்பெனி ஆரம்பித்து 10 கம்பெனி உருவாயிடுது, 10 இடத்துல 10 பிரான்ச் உருவாயிடுது. ஆனால் இவன் உழைக்கிறவன் கடைசி வரைக்கும் உழைச்சின்னு தான் இருக்கிறான். அவன் கொடுக்குற சம்பளத்தை வாங்கின்னு கடைசி வரைக்கும் உழைச்சின்னு தான் இருக்கிறான். உழைக்கிற கூட்டம்னு ஒன்று கூட்டம் இருக்குது. இன்னொன்று சம்பாதிக்கிற கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது. உழைக்கிற கூட்டம் உழைச்சிக்கினே இருக்கும், சம்பாதிக்கிற கூட்டம் சம்பாதிச்சுக்கினே இருக்கும். அப்போ சம்பாதிக்கிற கூட்டம் என்ன கூட்டம்னாக்கா, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுனா பலனை கர்த்தர் கொடுக்குறார். பார்த்தீங்களா? ஐஸ்வர்யம் 2 விதத்தில் வருதுங்க. ஐஸ்வர்யம் 2 விதத்தில். ஒன்று, தேவனுடைய வழியில் இல்லாமலும் ஐஸ்வர்யம் வரும், ஆனால் அதில் வேதனை இருக்கும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டா. ஐஸ்வர்யம் வரத்துக்கு 2 வழிக்குது. ஒன்று, வேதனையுள்ள விதத்தில் பணத்தை சம்பாதிக்கிறது. மற்றனை மோசம் பண்ணி, மற்றனை நாசம் பண்ணி, மற்றனை ஏமாற்றி, மற்ற சொத்தை அபகரித்து, மற்ற உழைப்பெல்லாம் பிடுங்கி அப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வழி ஒன்றுக்குது. இன்னொன்று, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சுட்டா நீங்கள் செழிச்சிடலாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருந்தது. கர்த்தரின் ஆசீர்வாதம் யோசப்பின் மேல் இருந்தது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஈசாக்கின் மேல் இருந்தது, அவன் பஞ்ச தேசத்திலே செழிச்சான். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆபிரகாமின் மேல் இருந்தது, ஐஸ்வர்ய சம்பரன் ஆனான். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருனாக்கா, 50 இதே வசனத்துக்கு வரும் பாருங்க. உவாம் 8:17-18, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இப்போ உன் கையில் இருக்கிற பணத்தை உனக்கு கொடுத்துச்சின்னு உன் மனசோட நினைக்காம ஜாக்கிரதையார் என்றார். உன் மனசில் கூட இப்போ கையில் வச்சுக்கிற ஒரு சம்பளம் வாங்கி, அது உன் சாமர்த்தியம் இல்லை, உன் கை உழைப்பு கிடையாது. கர்த்தருடைய பங்கால இல்லாமல் அது உனக்கு வரல. கர்த்தருடைய பங்கால இல்லாமல் உனக்கு அதில் வரல. நீ அதை மறந்துட்டு வேலை 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 ஓன்னு இருக்காத. கடைசியில் உழைச்சின்னு தான் இருப்ப காலம் ஃபுல்லாக. ஒன்றும் சேர்ந்த மாதிரி இருக்காது, பணம் சேர்ந்த மாதிரி இருக்காது. உழைப்பும் மன உளைச்சலும் அலைச்சலும் தான் உனக்கு வாழ்க்கையில் மிஞ்சின்னு இருக்குமே தவிர ஒன்றும் அங்கே அக்கௌண்ட்டில் ஒன்றும் காசு அதிகமாக நம்ம தெரியாதாங்க. அவர் சொல்கிறாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அவர் உடன்படிக்கை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடன்படிக்கையின் பிள்ளை, உடன்படிக்கை பிள்ளை நீ. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாரு? உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதி கொடுக்குற பலனை கொடுக்க மூலமாக இவன் உடன்படிக்கை பிள்ளைடான்னு கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறாரு. அது அவன் யார்? இவன் உடன்படிக்கையின் பிள்ளை. உடன்படிக்கையின் பிள்ளையாகிய உனக்கு உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் சொந்தமானது. அதுக்காக நீ ஓடி ஆடி அலைய வேண்டாம். அது உடன்படிக்கைக்குள்ளே இருக்குது. என்ன இருக்குது? உடன்படிக்கைக்கு. இதை சில தப்பாக புரிஞ்சு இன்றைக்கி நிறைய விமர்சனங்கள் வந்து பாருங்கள். நிறைய இந்த பொது சமூக வலைதளங்களோட ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள்னு ஒன்று போதிக்கிறாங்க. அது தீமையானதுன்னு சொல்கிறோம். ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் போதிக்கிறாங்க, அது தீமையானதுன்னு. காஸ்பிள் தப்பாக புரிஞ்சுருக்கான் பாருங்கள். ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள்னு ஒரு காஸ்பிள் கிடையாது. காஸ்பிளுக்குள்ளே ப்ராஸ்பரிட்டி இருக்குது. காஸ்பிளுக்குள்ளே பணக்காரனாவத்துக்கு சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷத்தில் எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ். அதில் சரீர சுகம் இருக்குது,
அதில் மனசமாதானம் இருக்குது, அதில் பாவ மன்னிப்பு இருக்குது, அதில் நித்திய வாழ்வு இருக்குது, அதில் எல்லா ஆசீர்வாதம் அடங்குது. அதில் ஒரு ஆசீர்வாதம் செழிப்பு. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்கிறாங்க தீமையானது. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் நிறைய வதந்திகள் பரவின்னு வருது. இந்த சத்தியத்தை சொல்ல முடியும். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் தீமையானது. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஒரு காஸ்பல் யாருமே சொல்லலை, இயேசுவும் சொல்லலை. காஸ்பல் ஒன்று தான். காஸ்பல் ஒன்று தான். மூக்குள்ள மனுஷன் தப்பானவன், மூக்குள்ள மனுஷன் தப்பானவன் இல்லை. மனுஷனா அவனுக்கு மூக்குன்னு ஒன்று இருக்கும். மூக்குள்ள மனுஷன் ஒரு மனுஷன் கிடையாது. மனுஷனா இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சொல்கிறது எப்படி இருக்குதுனாக்கா, மூக்குள்ள மனுஷன் பேசுங்கிறது தப்புங்க. நாங்கள் மூக்குள்ள மனுஷன் பேசுங்க, மனுஷனுக்கு மூக்கு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். மனுஷனுக்கு மூக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். மூக்கே இல்லை நாங்கள் சொல்லலை. எல்லா பார்ட்ஸ்லையும் அது ஒரு பார்ட்ஸ், எல்லா பார்ட்ஸ்லையும் அது ஒரு பார்ட்ஸ். அதே போல் இந்த காஸ்பலுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து வச்சுட்டாரு பாருங்க. அதில் இந்த செழிப்பும் இருக்குது, ஐஸ்வர்யமும் இருக்குது. அது எப்படி வருதுனாக்கா, உடன்படிக்கைக்குள்ளே தேவன் வச்சுட்டார். இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கோடு தேவன் செய்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக, பங்குதாரர்களாக, பங்காளிகளாக இருந்தார்கள். ஆனால் நாம் என்னவா இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ இந்த உடன்படிக்கைக்குள்ளே என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. ஏது ஆசீர்வாதத்தை கொடுக்கும்? கைபலனா சாமர்த்தியம். எது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்கள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அங்க பார்த்தீங்கன்னா வானத்தை பூமி படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 115 சங்கீதம் 15 வசனம். வானத்தை பூமி படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா, உங்ககிட்ட உடன்படிக்கைக்குள்ளே தேவன் வச்சிருக்கிறார். உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறத ஒன்றை எடுத்து நீ அனுபவிக்கிறத விட்டுட்டு நீ ஆடி ஓடி திரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உன் நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய கை உழைப்பு, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கை உழைப்பு, என்னுடைய சாமர்த்தியம் தான் இங்கே சொல்கிறாரு. உபாகம் 8:17-18 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இப்போ நீ வச்சுக்கிற பணத்தை கூட கொடுக்கலன்றார். இப்போ உன் கையில் இருக்கிற பணம் கூட உன் சாமர்த்தியம் நினச்சிக்காத, உன் கைபலன் நினச்சிக்காத கூட எந்துன்றார். அது அந்த அறிவு கூட உனக்கு இல்லைன்றார். அந்த புத்தி கூட உனக்கு வரல. அதனால தான் நீ ஆண்டவர் ஒழுங்காக தேட மாட்டுற. ஆண்டவர் ஒழுங்காக தேட மாட்டுற. ஆண்டவர் ஒழுங்காக தேடினாங்க இதை கொடுத்தவர் இன்னும் நிறைய கொடுப்பாரு. இதை கொடுத்தவர் இன்னும் நிறைய கொடுப்பாரு. இதை பிடிச்சிக்கூடாது, அவர்தான் ஊர் பிடிச்சிக்கணும். இது செலவாயிடும், அது வந்துக்கினே இருக்கும். இது செலவாயிடும், அது வந்துக்கினே இருக்கும். அவரை பிடிச்சா நிறைய வந்துக்கினே இருக்கும். இதை பிடிச்சிக்கினா இருக்குது கொண்டிக்கினே போயிடும். இன்றைக்கி ஒரு செலவு, நாளைக்கு ஒரு செலவு, நாளைக்கு செலவு வந்து கட்ச புஷ்ஷுன்னு காலியாக போயிடும். அவரை பிடிச்சிங்கன்னா நிறைய வந்துக்கினே இருக்கும். எப்போ பணம் அதிகமாகும், எப்போ பணம் பெருகும்? வரவு அதிகமாக இருக்கணும், செலவு கம்மியாக இருக்கணும். எப்போ பணம் குறையும்? வரவு கம்மியாக இருந்து செலவு ஜாஸ்தியான பணம் குறைஞ்சிரும். பணம் எப்போ குறைஞ்சிரும்? வரவு வந்து குறைவாக இருந்து செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா பணம் குறைஞ்சிரும். எப்போ பணம் அதிகமாகும்? வரவு அதிகமாகி செலவு கம்மியாச்சுன்னா பணம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்காக செலவு குறைக்கணும்னு சொல்ல வரல, வரவு அதிகமாகணும்னு சொல்ல வரேன். கஞ்சத்தனமாக வாழ்றது என் பிரசங்கம் இல்லை, செழிப்பாக நீங்கள் வாழ்றது பிரசங்கம். நீங்கள் அப்படி நினச்சிட்டு போகிறீங்க, பாசு செலவு குறைக்க சொல்கிறாருன்னு. இதோட டபுள் மடங்கு கொடுங்க செலவு பண்ணீங்க. ஆனால் புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? வரவு அதிகமாகணும். எது புத்திசாலித்தனம்? செலவை குறைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது, அது பேர் கஞ்சத்தனம். செலவு குறைச்சிட்டிங்கன்னா அது பேர் பிசினித்தனம், அது பேர் கஞ்சத்தனம். செலவு குறைக்கிறத பற்றி நான் பேசலை, வரவு அதிகமாகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். வரவை எப்படி வரவு அதிகமாகும்? அவரை பிடிக்க 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 வரவு அதிகமாகிடும். இங்கே நிறைய கொடுத்துக்கினே இருப்பார், உனக்கு நிறைய கொடுத்துனே இருப்பார். உன் மூலியமாக பல குடும்பங்களை கற்று வாழ வைப்பார். மூலியமாக 100 பேருக்கு உன் மூலியமாக வேலை கிடைக்க கற்றுற வைப்பார். 100 பேருக்கு ஒன்று ஓனர் ஆக்கிடுவார். 100 குடும்பத்தை நீ வாழ வைக்கணும்னு ஆக்கிடுவார் கற்றுருவேன். ஒரு சாதாரண கம்பெனியில் ஸ்டாஃபாக இருந்தால் நீ 100 பேருக்கு வேலை கொடுக்குற ஆளாக கற்றுருவனை மாற்றிடுவார். உங்ககிட்ட 100 பேர் ஒர்க் பண்ணுவான். அப்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவன். சாதாரணமாக தலை மேலே வந்து விக்கிரக பொம்மையில் தூக்கி சுமந்துன்னு திருத்திர வியாபாரம் பண்ணி ஆபிரகாம் அழைச்சி 318 வேலைக்காரனுக்கு முதல்ல ஆக்கினார். அவனை 318 வேலைக்காரனுக்கு ஆண்டவனை முதலாளி ஆக்குனார். அவங்ககிட்ட 318 பேர் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு யுத்தத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அவன் சாதாரண தலைமையில் பொம்மையை தூவி இந்த சமுதாயம் வியாபாரம் பண்ணுற குடும்பத்தில் பிறந்தவன். நீ வானார்
உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு பாருங்க. அவன் கர்த்தரை பிடிச்சான். அவனுடைய சாமர்த்தியத்தை அவன் பிடிக்கல, அவன் கை பலனை அவன் பிடிக்கல, அவன் கர்த்தரை பிடிச்சான் பாருங்க. அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அவனுடைய ஈசாக்கு அவனுடைய மகன் அப்பா வீட்டு சாப்பாடை உட்காந்து சாப்பிடல. நீ பைபிளில் நல்லா பாருங்கள், யாருமே அப்பா வீட்டு சாப்பாடில் உழைக்கவே இல்லைங்க. ஆபிரகாமுடைய சொத்தில் ஈசாக்கு வாழலை. ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தாமல் பெரிய பஞ்சத்தை போய் வசிக்கிறான். அப்பா அவ்வளோ பெரிய பணக்காரன், இவன் போய் பஞ்சத்தில் சிக்கிறான். ஆபிரகாம் வந்து சீமானதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் புள்ள என்ன போய் சிக்கிறான், பஞ்சத்தில் போய். ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் வரும், அப்படியே வரும் அந்த வசனம். ஆதியாம் 26 அதிகாரத்தில் வாசிக்கும். ஆதியாம் 26 அதிகாரம். ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பெரிய பஞ்சம் வந்துடுது. அங்கே போய் ஈசாக்க மாட்டிக்கின்னு அவர் என்ன பண்ணுறாராம், அந்த தேசத்தை விற்றுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார், எகிப்துக்கு போகிறது ரெடியாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாம் கொடுத்த ஆணையை நான் நிறைவேற்றேன், அவனோட ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரன், அவனோட ஆசீர்வாதத்துக்கு நீ பங்காளியாக இருக்கிறேன். ஆபிரகாமுடைய செல்வத்தில் சொத்தில் ஈசாக்கு பிழைக்கல. ஈசாக்கோட கர்த்தர் பேசி ஈசாக்கு செழிச்சான். ஈசாக்கு விதைத்தான் கர்த்தர் வார்த்தை கேட்டு. அவன் பணக்காரனான வசனம் வரும். ஆபிரகாமுடைய சொத்தில் ஈசாக்கு பணக்காரனான வசனமே இருக்கவே இருக்காது. அதே போல் ஈசாக்கு கிட்டேருந்து ஒருத்தன் போகிறான். யார்? கோலும் கையுமா எடுத்துன்னு போகிறான். எவ்வளோ எடுத்துன்னு போகிறான்? என்ன எடுத்துன்னு போகிறான்? வெறும் அப்படியே பைபிள் வசனம் சொல்லும், கோலும் கையுமா இடத்துல புறப்பட்டு பண்ணி இப்போ 2 பரிவாரத்தோடு நிற்கிறான். எப்படி போகும்போது எப்படி போன? ஈசாக்கு பணக்காரன் தான். ஆனால் ஈசாக்கு எடுத்து போன மாதிரி யாக்கோ எப்படி போனான்? ஒரு கொம்பை எடுத்துன்னு போனான். கோலும் கைமை எடுத்து புறப்பட்டு போனேன். இப்போ 2 பரிவாரத்தை என்ன பண்ணுறேன் வந்திருக்கிறேன்றான். யோசேப்பு என்ன பண்ணான்? அவன் சந்ததியில் பிறந்து வந்தான். அவன் அடிமையாக வித்தாச்சு. அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் முதலாளியாக இருக்கிறான். ஒரு வீட்டுக்கு போனான், போர்த்திபாருக்கு அர்த்தஸ்தானத்தில் வந்துட்டான். சிறைச்சாலையில் போடுறான், வார்டனுக்கு அர்த்தஸ்தானத்தில் வந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறான், பார்வனுக்கு அர்த்தஸ்தானத்தில் வந்து நிற்கிறான். இதெல்லாம் எங்கேருந்து வருதுங்க? கர்த்தரின் ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்குது. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்குது. இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை புரிஞ்சிக்கும் போது நாம் சில காரியத்தை அதன்படி நம்ம செய்யணும் பாருங்க. செஞ்ச வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். கர்த்தருக்கு இந்த காரியத்தை செய்யணும், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் ஐயா. கர்த்தர் பார்த்துக்க மாட்டாரியா, நீ தான் கொடுக்கணும். நான் ஒருத்தர் பார்த்து கர்த்தர் விதைக்க மாட்டாரியா, நீ விதைச்சா கர்த்தர் அறுவடையை கொடுப்பாருன்னு கர்த்தர் பார்த்துக்குவாரான். அதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 உன் பொருளாலும் உன் எல்லா விலையும் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இப்போ நான் இப்போ லேட்டஸ்ட்டாக அதை வாசிங்கன்னா, அப்போதும் பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் வரும், உன்னுடைய பிஸ்னஸ் நல்லா லாபத்தில் போவோம். அதான் அர்த்தம். அதுக்கு இப்போ இருக்கிற அர்த்தத்தை அதை வாசிச்சோம்னாக்கா, அப்போ திராட்சை ரசம் வந்து ஆலை. இப்போ எல்லாம் திராட்சை ரசம் இல்லை, இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம், வேலை செஞ்சுட்ருக்குறோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். களஞ்சியம்னா இப்போ குடோனு. இப்போ எது களஞ்சியம்? நம்ம வச்சுக்கிற பாஸ்புக்கு, பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறோம். அப்போ உன் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வந்து பணம் ஏறிக்கினே இருக்கும். உன் ஆளுகள் திராட்சை பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கும். உன் வேலை நல்லா எப்போ போவோம்? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பல்னாலும் என்ன பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் பார்த்துக்கு வரான். கர்த்தரை ஊழியத்துக்கு என்ன ஒன்று தேவைன்னா அது கர்த்தர் தான் பார்த்துக்குவார். உன்னை நீ பார்த்துக்க முடியாமல் போய்டும். அப்புறம் கர்த்தர் தான் அதை பார்த்துக்குவார். கர்த்தரே இவருக்கு விதையை விதைச்சிருவாராம், கர்த்தரே இவருக்கு அறுவடை கொடுத்துருவாராம். அப்போ இவர் சோம்பேறியாக உட்காந்துருப்பார், எதுவும் செய்யாமல். விதைக்கிறது நீ, அறுவடை கொடுக்குறது கர்த்தர். விதைக்கிறது நீ, அறுவடை கொடுக்குறது யார்? கர்த்தர். சில ஆட்கள் மட்டும் வாழ்க்கையில் ரொம்ப செழிச்சினே வருவாங்க, சில ஆட்கள் செழிக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செழிச்சின்னு வர ஆளுக்கிட்ட கூப்பிட்டு ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் முதல்ல 50 ரூபா தசமாக எடுத்து வச்சு தான் மறு வேலையை பார்ப்பான். முதல்ல எடுத்து வச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பான். அவன் அதை செலவு கொடுத்த முடியும், கர்த்தருக்கு முதல்ல கொடுத்துருவான். சில கிட்ட நிறைய பணம் வந்துனே இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் செழிக்க மாட்டாங்க. ஏன்னா விதைக்கிறதுக்கு தான் அவர் விதையை கொடுக்குறாரு, இவனுக்கு விதைக்கிறதுக்கு மனசு இல்லை. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கணும் ஆகாரத்தையும் அளித்து உங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவர். எப்படி கர்த்தர் விளைச்சல் வர்த்திக்க பண்ணுறாரு? உனக்கு விதையை கொடுக்குறாரு, அந்த விதையை நீ சாப்பிட்ற, அறுவடை நீ எழுந்து போகிற. என்ன பண்ணுற? விதையை சாப்பிட்டா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் ஒரு விவசாயி விதை நெல்லை சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு தெரியும் அதை சாப்பிட்டா ஃப்யூச்சர் போயிடும், அதை சாப்பிட்டா
ஃப்யூச்சரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒருத்தன் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டானா கூட விதை எடுத்து அவனுக்கு கொடுக்க மாட்டான். அதை விதைச்சி அறுவடை பண்ணி தான் கொடுப்பான். விதைச்சி அறுவடை பண்ணி தான் கொடுப்பான். எல்லாம் என்ன எதுனாக்கா, இந்த செழிப்பு சிலருக்கு வருது. இந்த செழிப்பே சிலருக்கு புரியுது இல்லை. முதல்ல ப்ராஸ்பெரிட்டி காஸ்பிள் பேர் வச்சுட்டாங்க. அது அப்படி ஒரு காஸ்பிள் இல்லை பைபிளில். முதல்ல காஸ்பிளில் ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பிள் ஒரு காஸ்பிள் கிடையாது. காஸ்பிள் என்ன இருக்குது? சுவிசேஷத்தில் செழிப்பு இருக்குது. செழிப்பின் சுவிசேஷம் ஒரு சுவிசேஷம் கிடையாது. இன்னைக்கு இது வந்து தப்பான ஒரு பேர் ஒன்று வச்சுன்னு அது வேறு வதந்தி. இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள். ப்ராஸ்பெரிட்டி காஸ்பிள் தீமையானது. மக்கள் வந்து பணக்காரனானும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா யாரும் பணக்காரனான மாதிரியே தெரில. பணக்காரனான மாதிரியே மக்கள் பணக்காரனானும் தான் உங்கள் பிரசங்கமாக இருக்குது. பணக்காரனின் பிரசங்கம் இல்லை. சுவிசேஷத்தில் செழிப்பு இருக்குது. அதில் உன்னுடைய ஈடுபாடு கொஞ்சம் இருக்குது. அந்த செழிப்பு முதல்ல உனக்கு விளங்கணும். நீ என்ன பண்ணன்றது உனக்கு விளங்கும். நீ பணக்காரன் ஆகிடுவேன். உனக்கு அந்த விலங்கெல்லாம் நீ அப்படி தான் இருப்பேன் லாஸ்ட் வரைக்கும். அப்போது இன்றைக்கி மக்கள் எதுக்காக ஓடிட்டு இருக்காங்கனாக்கா, பெரும்பாலான மக்களுங்க வாழ்க்கையில் 90% மக்கள் காலையிலேருந்து இங்கே நின்று பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலையிலேருந்து பரபரப்பாக பேக்கை மாட்டின்னு ஜனங்க ஓடுறது, திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு வருது, திரும்ப காலை ஓடுது. எல்லாம் பணம் சம்பாதி தான் ஓடுறாங்க. எதுக்கும் இல்லை. எதுக்கு ஓடுறாங்க? எல்லாம் அதுக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். காலையில் நின்று பாருங்க, இங்கே மக்கள் பரபரப்பாக பேக்கை மாட்டின்னு பஸ்ஸை பிடிச்சின்னு ட்ரெயினை பிடிச்சின்னு ஓடி பைக் எடுத்துன்னு ஓடிக்கின்னு திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேர்றது, திரும்ப காலையில் ஓடுறது. டெய்லியும் வந்து ஓடிட்டு இருக்காங்க ஜனங்க. எல்லாம் எதுக்கு ஓடுறாங்கன்னு இருக்கிறீங்க? வேலைக்கு போய் சம்பாதிக்க தான் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? வேலைக்கு போயிட்டு பணத்தை சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டணும். அதுதான் ஜனங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் உனக்கு தருகிறவர். அந்த பலனை நீ, அந்த ஃபார்முலாவை நீ பயன்படுத்திட்டேன்னா ஐஸ்வர்யத்துக்காக நீ ஓட வேண்டியதில்லை. உன்னை தேடி ஓடி வராது. நீ 10 பேர் பணக்காரனாகிற நபர் ஆகிடுவேன். நீ 10 பேர் உங்ககிட்ட வேலை செய்வான். அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் ஒன்று வச்சிருவார். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை சொல்கிறாரு. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். அவரே எல்லாவற்றையும் செய்கிறாராம். அவரே எல்லாவற்றையும் நமக்கு இதற்கு ஒரு 5 பாயிண்ட் பேசணும். 5வது பாயிண்ட் கொஞ்சம் தான் பேசியிருக்கிறோம். அதை ரிமைண்ட் பண்ண அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். மனுஷன் வந்து அவனே தன் பாவத்துக்கு பரிகாரத்தை தர்றான். அவர் சொல்கிறார், அவரே நம் மனிதர்களை குலைத்து போடுகிறவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, மனுஷன் வந்து சில சிக்கலில் போய் சிக்கின்னு அவன் இன்னொருத்தன் அவனுக்கு விடுதலை ஆக்குவான்னு போய் யாரோட தேடிக்கிட்டு இருக்கிறான். அவர் சொல்கிறாரு, அவரே நம்மை விடுவிக்க. 2வது பாயிண்ட். 3வது, மனுஷன் சில வியாதியில் போய் மாட்டிக்கிறான். அவரே நம்முடைய பரிகாரி என்பதை உணரும்போது இந்த பரிபூர்ண விடுதலை அவன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறான். சில நேரத்தில் மக்களுக்கு எதிரான சில போராட்டங்கள், மக்களுக்கு எதிரான சில போராட்டங்கள், மனிதர்களோட போராட ஆரம்பிக்கணும் பாருங்கள். எப்போ நீங்கள் வாழ்க்கையில் வந்து செழிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பான்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் செழிக்கிறதுக்கு முன்னாடியே நீ செழிச்சுன்னா சண்டை போடுறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும். என்றைக்கு இவன் துறவை தோண்டி தண்ணி வந்துச்சு அப்போ வந்து எந்துன்னு நான் சொன்னான். அது வரைக்கும் சொல்லவே இல்லை பாருங்கள். அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். எப்போ நீ வந்து ஒரு இடத்த வாங்கி கடைக்கால் போடுறியோ அப்போ வந்து நின்றுவான். அவன் தண்ணி இந்த பக்கம் வரங்க பார்த்து செய்யுங்கன்னு. அவனும் கடைக்கால் போடுவோம், தண்ணியும் இந்த பக்கம் வந்திருக்கோன்னு அவனுக்கு தெரியாது. நீங்கள் பள்ளம் தோன்றீங்க, போர் போடுறீங்க, தண்ணி ஆகிட்டாண்ட வரும் பார்த்து செய்யுங்க அப்படின்வான். எப்போ நீங்கள் செழிக்கிறீங்களோ அப்போ வந்து நின்றுவான் மக்கள். பொறாமல் பார்த்து ஒரு கூட்டம் வரும். அவங்களோட யுத்தம் பண்ணவே இல்லை ஈசாக்கு. அவனோட அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருந்தான். சரி போடா, அவன்கிட்டே விட்டு கொடுத்துட்டு போயிட்டான் வேறு இடத்துக்கு. அங்கே வந்து சண்டை போறியா, சரி இப்போ விட்டு கொடுத்துட்டு போகிறான். இவன் போனவொடனே அங்கே தண்ணி ஸ்டாப் ஆகிடுது. அந்த ஊற்று அங்கே தண்ணி வர்றதில்லை. திரும்ப அங்கே போய் பிடிக்கிறான், அங்கே நின்று போகுது. இவன் எங்கே போகிறானோ அங்கே மட்டும்தான் தண்ணி சுரக்குது. அப்போ புரிஞ்சுக்கணும், ஐயோ கர்த்தர் இவனோட கூட இருக்கிறாரு. கர்த்தர் இந்த இடத்த வச்சு இவன் செடிக்கலை, கர்த்தரை வச்சு இவன் செஞ்சுட்டு இருக்கிறான். இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். நம்மளால் அந்த கம்பெனி ஓஹோன்னு போச்சுன்னா அந்த கம்பெனி நம்ம அடிக்ட் கிடையாது. நம்ம கூட கர்த்தருக்கு அந்த கம்பெனி கர்த்தர் ப்ளஸ் பண்ணியிருக்கிறாரு. அவன் லீவ் கொடுமாட்டா போடான்னு தூக்கி விடுவார். அந்த கம்பெனி இழுத்து முடிக்கும். ஒன்றால் தான் அந்த கம்பெனி ஓடிச்சுன்னா அவன் புரிஞ்சுக்குவான். திரும்ப உனக்கு கெஞ்சி கூப்பிடுவான், வந்துருன்னு வீட்டுக்கு வந்து கெஞ்சி கூட்டுவான். இதை நீ இருக்கிறக்க நல்லா போச்சிங்க, நீங்கள் போனதுக்கு பையன்லாம் மூடிடுச்சிங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சிங்கன்னு. ஏன் நம்ம ஓடு நல்லா ஓடிச்சு. கர்த்தர் உன்னிமே எகிப்தியரை எப்போ ஆஸ்வதிச்சானா, யோசேப்பின் நிமித்தமாக போர்த்துவாரோட கர்த்தர் ஆஸ்வதிச்சார். யோசேப்பின் நிமித்தமாக போர்த்துவார், எகிப்தினாகிய போர்த்துவாரோட கர்த்தர். நாம் போய் வேலை செய்கிறோம், அந்த கம்பெனி நல்லா போகுதுன்னா அது நல்லா போகல, நாங்கள் இருக்கிறதுனால நல்லா போயின்னு இருக்குது. அது என்ன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்கள் வந்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடும். அங்கே வந்துட்டுனா ஆசீர்வாதம் அந்த கம்பெனி இல்லை, என் மேலே இருக்குது. நாங்கள் இருக்கிறதுனால அங்கே ஆசீர்வாதம் ஓடின்னு இருக்குது.
நான் செய்ததெல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிப்பார், நான் தொட்டதெல்லாம் தொடங்கும். இப்போ அந்த வேலை எனக்கு தொட்டிருக்கு, அந்த வேலை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குது. அங்கேருந்து நான் வேலை எடுத்தப்பட்டு இன்னொரு இடத்த ஜாயின் பண்ணால் அந்த கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகும். அங்கேருந்து இன்னொரு இடத்துல போனால் அந்த கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகும். எங்கெல்லாம் போகிறோம் அந்த கம்பெனி செழிக்கும். நான் எந்த கம்பெனிக்கும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் எல்லா கம்பெனியும் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ரெவலேஷன் எப்போ நம்ம வரும்? உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரியும் தான் வரும். இது அவனை நம்பி நான் இல்லை, என்னை நம்பி தான் அவன் இருக்கிறான். என்னை நம்பி தான். அது உனக்கு புரியாது பாருங்கள். இவன் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க நம்ம சம்பளம் கொண்டு தான் அவங்க சாப்பிட நினச்சிடும். இல்லை இல்லை, நான் வந்ததான்ப்பா உனக்கு பிஸ்னஸே போகும். அங்கே வந்து யோசேப்பு வந்ததுனால்தான் போர்த்திபேர் விட்டு ரொம்ப டாப்பில் வந்துச்சு. அதற்கு அவளை டாப்பில் அது போகவே இல்லை. அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்குறான். இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. இவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண கண்டு அவன் சாப்பிட்றது தவிர எதையும் விசாரிக்கிறது இல்லையா. எல்லா அதிகாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொண்டாந்து வச்சுட்டான். அவன் என்ன தெரியுதுனாக்கா, இது நம்ம திறமை, நம்ம ஏற்கனவே பணக்காரன் தான், ஆனால் இதனால் ஒன்றும் வாழ்க்கையில் ஓகோன்னு நம்ம வாழ்ந்தில்லை. இவன் வந்ததுலேருந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கேருந்து வந்து சேர்ந்தானத்தில் இவன் வந்ததுலேருந்து தான் வாழ்க்கை சிறப்பாக போயின்னு இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். ஆனால் காட்டிக்க மாட்டான் பாருங்கள் வெளியில். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்மேல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்மேல் இருக்கிறது. சரி, இப்போ நேரம் இல்லாதனால நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம்.